ஓம் சாந்தி. 7/2/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானம் உலகத்திற்கு எஜமானனாக மாற்றுகிறது. தேக அபிமானம் ஏழையாக்குகிறது. ஆகவே ஆத்ம அபிமானி ஆகுங்கள். கேள்வி: எந்த ஒரு பயிற்சி அசரீரியாக ஆவதற்கு உதவி செய்கிறது? எப்படிப்பட்ட ஒரு பயிற்சி அசரீரி ஆவதற்கு உதவி செய்கிறது? பதில்: தங்களை எப்போதும் ஒரு நடிகன் என்று புரிந்து கொள்ளுங்கள். எப்படி நடிகன் நடிப்பு முடிந்தவுடன் ஆடைகளை மாற்றிக்கொள்கிறாரோ, அதை போன்று குழந்தைகளாகிய நீங்களும் கூட இந்த ஒரு பயிற்சியை செய்ய வேண்டும். கர்மம் முடிந்தவுடனேயே பழைய சரீரத்தை விட்டுவிட்டு அசரீரியாக ஆகிவிடுங்கள். ஆத்மா சகோதரன் என்ற பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். இதுதான் தூய்மையாவதற்கான சகஜமான வழியாகும். ஷரீரத்தை பார்ப்பதன் மூலம் தவறான எண்ணம் வருகிறது. ஆகவே அசரீரி ஆக வேண்டும். ஓம் சாந்தி. சிவனும் சங்கரரும் ஒன்று என்று சொல்லிவிடுகிறார்கள். சிவன் நிராகாரமானவரை தனியாக காட்டுகிறார்கள். சங்கர் பார்வதியை காட்டுகிறார்கள். இருவருடைய காரியமும் முற்றிலும் தனிப்பட்டதாகும். மந்திரியையும் ஜனாதிபதியையும் எப்படி ஒன்று என்று சொல்ல முடியும்? இருவருடைய பதவியும் முற்றிலும் தனிப்பட்டதாகும். அப்படி இருக்கும்போது சிவனையும் சங்கரரையும் எப்படி ஒன்று என்று சொல்லிவிடுகிறார்கள்? யார் ராம சம்பிரதாயத்தில் வர வேண்டியதில்லையோ அவர்கள் புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். அசுர சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நிந்தனை செய்வார்கள், தடை போடுவார்கள். ஏனென்றால் அவர்களிடத்தில் 5 விகாரங்கள் இருக்கின்றனதல்லவா? நாம் அனைவரும் சகோதரர்கள் எனும்போது உங்களுடைய பார்வை என்பது வேறு எந்த பக்கமும் செல்லவே செல்லாது. ஷரீரத்தை பார்க்கும்போதுதான் கெட்ட எண்ணம் வருகிறது. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, அசரீரி ஆகுக, ஆத்ம அபிமானி ஆகுக. தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா அழிவற்றதாகும். ஷரீரத்தின் மூலம் நடிப்பை நடித்தீர்களா? பிறகு ஷரீரத்தை விட்டு தனியாகி விட வேண்டும். அந்த நடிகர்கள் நடிப்பை முடித்துவிட்டு உடையை மாற்றிக்கொள்கிறார்கள். நீங்களும் கூட இப்போது பழைய சரீரத்தை விட்டுவிட்டு புதியதை அணிய வேண்டும். இச்சமயத்தில் ஆத்மாவும் தமோ பிரதானமாக இருக்கிறது, சரீரமும் கூட தமோ பிரதானமாக இருக்கிறது. தமோ பிரதான ஆத்மா முக்திக்கு செல்ல முடியாது. தூய்மையானால்தான் செல்ல முடியும். தூய்மையற்ற ஆத்மா திரும்பி செல்ல முடியாது. குழந்தைகளே, உங்களை சோதனை செய்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அதாவது, பாபா, நாங்கள் எவ்வளவு கல்லு புத்தியுடையவர்களாக இருந்தோம், தாங்கள் எங்களை எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றுகிறீர்கள். ஆகவே வேறு யாருடைய வழிப்படியும் நடக்க மாட்டோம் என இப்போது நீங்கள் கூறுகிறீர்கள். பிரம்மா குமார குமாரிகள்தான் சரியான தெய்வீக வழிப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என கடைசி நேரத்தில் அனைவரும் சொல்வார்கள். எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறார்கள். முதல் இடை கடைசியின் அறிமுகத்தை கொடுக்கிறார்கள். குணங்களை மாற்றுகிறார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பார்வையை சுத்தமாக தூய்மையாக்குவதற்காக யாருடைய பெயர் ரூபத்தையும் பார்க்காமல் அசரீரி ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். தங்களை ஆத்மா என்று புரிந்து ஆத்மா சகோதரனிடம் பேச வேண்டும்.
இரண்டாவது, அனைவருடைய மரியாதையையும் அடைவதற்கு ஞான யோகத்தின் சக்தியை தாரணை செய்ய வேண்டும். தெய்வீக குணங்களினால் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். குணங்களை மாற்றுவதற்கான சேவை செய்ய வேண்டும். இன்றைய முரளியினுடைய அழகான வரதானம், நோய் உணர்வுள்ளவர் ஆவதற்கு பதிலாக மிகவும் மகிழ்ச்சியோடு கணக்கு வழக்கை முடித்துவிடக்கூடிய ஆத்மா உணர்வுள்ளவர் ஆகுக. நோயினுடைய உணர்வில் இருப்பதற்கு பதிலாக குஷியோடு கணக்கு வழக்கை முடித்துவிடக்கூடிய ஆத்ம உணர்வுள்ளவர் ஆகுக. விளக்கம்: உடலோ அனைவருக்குமே பழையதுதான். ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு சின்ன பெரிய நோய் இருக்கவே செய்கிறது. ஆனால் உடலின் பிரபாவம் மனதின் மீது வந்துவிட்டதென்றால் இரட்டை நோயாகி நோய் உணர்வுள்ளவராக ஆகிவிடுகிறார்கள். எனவே மனதில் ஒருபோதும் நோயினுடைய சங்கல்பம் வரக்கூடாது. இப்படி வலி வந்தது, இப்படி இந்த மாதிரியான நோய், இப்படி ஆகிப்போச்சு, இப்படி நடந்து போச்சுன்னு அந்த நோயினுடைய சங்கல்பம் வரக்கூடாது. அப்போது ஆத்ம உணர்வுள்ளவர் என சொல்வார்கள். நோய் இருந்தாலும் அந்த நோயினுடைய நினைவு யாரிடத்தில் இல்லையோ அப்படிப்பட்டவர்களை ஆத்ம உணர்வில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்வார்கள். நோயை பார்த்து ஒருபோதும் பயப்படாதீர்கள். கொஞ்சம் மருந்து ரூபா பழங்கள் சாப்பிட்டு அதற்கு விடை கொடுங்கள். நிச்சயமாக நோய் வரும் பொழுது மருந்து சாப்பிடத்தான் வேண்டும். அந்த மருந்தை மருந்து என்று சாப்பிடாமல், நான் விதவிதமான கலர் கொண்ட பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், அப்படி அந்த மருந்தை பழம் என்று நினைத்து அந்த மருந்தை சாப்பிட்டு அந்த நோயிற்கு விடை கொடுங்கள். குஷியோடு கணக்கு வழக்கை முடித்து விடுங்கள். ஸ்லோகன்: ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு சக்தியை அனுபவம் செய்வதென்றால் அனுபவமூர்த்தியாவதாகும். ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு சக்தியை அனுபவம் செய்வதென்றால் அனுபவமூர்த்தியாவதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.